நோய்களைப் போலத்தான் மனக்கவலையும் மனிதனுடைய வாழ்க்கையை ரொம்பவே சீரழிக்குது. ஒரு மனிதனுக்கு தன்னுடைய விருப்பத்துக்கு மாறாக ஏதாவது ஒரு சம்பவம் நடைபெறுகின்ற பொழுது, அந்த சம்பவத்திலே இருந்து உடனடியாக வெளியே வர முடியாமல் இருக்கும். இந்த வெளியே வர முடியாத நிலைமை தான் மனக்கவலை அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த மனக்கவலை மனிதனுடைய நாளாந்த செயற்பாடுகள் அனைத்தையுமே ரொம்பவே பாதிக்குது. நாங்க இன்னைக்கு இந்த காணொளியில மனக்கவலைகளிலிருந்து நாங்க எப்படி வெளியில வாரோம்னு சொல்லித்தான் பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதலா இந்த யூடியூப் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த காணொளிகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். முதலாவது விடயம் ஒரு புது நம்பிக்கை. அதாவது நடந்தது நடந்து முடிஞ்சிட்டுது. நான் இனி ஒரு புது வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையை நாங்கள் எங்களுக்குள்ள ஏற்படுத்திக் கொள்ள வேணும். அப்பதான் அந்த நடந்த சம்பவத்திலே இருந்து வெளியில வந்து நாங்கள் மனக்கவலைகள் என்று வாழ முடியும். இரண்டாவது விடயம் பாஸ்ட்டை விட்டு நாங்க வெளியே வர வேணும். பாஸ்ட்டை விட்டு வெளியில வர வேண்டும் என்று சொன்னா நாங்கள் புது புது விஷயங்களை அக்செப்ட் பண்ண பழக வேணும். இந்த புது புது விஷயங்கள்ல அக்செப்ட் பண்றதன் மூலம் நாங்க பழைய விடயங்கள்ல இருந்து மீண்டு மனக்கவலைகளில் இருந்து வெளியில வர முடியும். மூன்றாவது விடயம் நெகட்டிவ் திங்கிங். பெரும்பாலான மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா தங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு துன்பம் நிகழ்ந்த உடனே என்னுடைய தலையெழுத்து இப்படித்தான், என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே அப்படி இல்லை. நாங்கள் என்ன நினைக்க வேண்டும் என்று சொன்னா என்ன துன்பம் நிகழ்ந்தாலும் என்னுடைய வாழ்க்கை இனிமேல் அழகாக இருக்கும் அப்படி என்ற நம்பிக்கையை எங்களுக்குள்ள ஏற்படுத்துவதன் மூலம் நாங்கள் பழைய துன்பங்கள்ல இருந்து வெளியில வர முடியும். நான்காவது விடயம் சோகமான விடயங்களை பார்க்கிறது, சோகமான விடயங்களை கேட்கிறது என்பவற்றை கட்டாயம் தவிர்க்க வேணும். மனிதர்கள் தங்களுக்கு ஏதாவது ஒரு சோகமான சம்பவம் நடந்த உடனே சோகமான பாட்டுக்களை கேட்கிறாங்க, சோகமான திரைப்பட காட்சிகளை பார்க்கிறாங்க. உண்மையிலேயே இப்படியான சூழ்நிலையில தொடர்ச்சியாக நாங்கள் இந்த சோகமான விடயங்களை பார்ப்பதும் கேட்பதும் எங்களை மேலும் துன்பத்துக்குள்ளாக்கும். எனவே இவற்றை நாங்கள் தவிர்த்து மகிழ்ச்சியான விடயங்களை பார்க்கிறது, மகிழ்ச்சியான விடயங்களை கேட்பதன் மூலம் இலகுவாக நாங்கள் எங்கள் துன்பங்கள்ல இருந்து வெளியில வர முடியும். ஐந்தாவது விடயம் ஹெல்த்தியா சாப்பிட வேணும், நிறைய தண்ணீர் குடிக்க வேணும். ஆனா மனிதர்கள் தங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் நிகழ்ந்த உடனே சாப்பிடாம விட்டுறாங்க, பசி எடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, தண்ணி குடிக்க மறந்துடுறாங்க. இதுகளெல்லாம் இன்னும் மோசமான நிலைக்குத்தான் எங்களை இட்டு செல்லும். எனவேதான் இப்படியான சூழ்நிலையிலேயும் எங்களுடைய மனதை கட்டுப்படுத்தி நிறைய தண்ணீர் குடிச்சு நல்ல ஹெல்த்தியா சாப்பிட்டு கொண்டு வருவதன் மூலம் நாங்கள் எங்களுடைய துன்பங்கள்ல இருந்து இலகுவாக வெளியில வர முடியும். ஆறாவது விடயம் சிரிக்க வேணும். அதாவது கவலையை மறந்து சிரிக்க வேணும். மனிதர்கள் பெரும்பாலானவர்கள் தங்களுக்கு ஏதாவது ஒரு மனக்கவலை ஏற்பட்டவுடன் ஓவர் திங்கிங்ல இருப்பாங்க. இந்த ஓவர் திங்கிங்ல இருந்து வெளியால வாரதுக்கு நாங்கள் கட்டாயம் சிரிக்க வேணும். அதாவது கவலையை மறந்து சிரிக்கும் பொழுது மட்டும்தான் நாங்கள் இந்த ஓவர் திங்கிங்ல இருந்து வெளியால வந்து எங்களுடைய மனக்கவலைகளை மறக்க முடியும். ஏழாவது விடயம் நாங்க இந்த மனக்கவலைகள்ல இருந்து வெளியில வாரதுக்கு கட்டாயம் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்க வேணும். இந்த மெடிடேஷன் பண்றது என்பது எல்லாராலையும் உடனடியாக செய்ய முடியாத ஒன்று. எனவே இப்படி மெடிடேஷன் பண்ண முடியாதவர்கள் கட்டாயம் இந்த மூச்சை உள்ளிழுத்து வெளியில விடுறதையாவது ஒப்சர்வ் பண்ணிக்கொண்டு அதை ஒரு மெடிடேஷன் மாதிரி செய்ய பழக வேண்டும். இப்படி செய்து கொண்டு வாரதால எங்களுக்குள்ள ஒரு அமைதி உணர்வு ஏற்பட்டு நாங்கள் எங்களுடைய மனக்கவலைகள்ல இருந்து வெளியில வர முடியும். எட்டாவது விடயம் நன்றி உணர்வோட இருக்க வேணும். மனிதர்கள்ல பெரும்பாலானவர்களுக்கு மனக்கவலை ஏற்படுறதுக்கு காரணமே அவர்கள் எதிர்பார்த்த விடயங்கள் நடக்காம போவதுதான். இருந்தாலும் மனிதர்கள்ல பல பேருக்கு கிடைக்காத விடயம் உண்மையிலேயே எங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்படி எங்களுக்கு கிடைத்த விடயங்களுக்காக நாங்கள் நன்றி உணர்வோடு இருப்பமாக இருந்தால் நாங்கள் இலகுவாக அந்த கிடைக்காத விடயத்தை பற்றிய மனக்கவலையிலிருந்து வெளியில வர முடியும். ஒன்பதாவது விடயம் உடற்பயிற்சி. இந்த உடற்பயிற்சியானது நாங்க தொடர்ந்து செய்து கொண்டு வரைக்க எங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டுமல்லாது மன ஆரோக்கியத்துக்கு தேவையான பல ஹோமோன்களை எங்களோட உடல்ல சுரக்க வைக்குது. இதன் மூலம் நாங்கள் மனக்கவலைகள்ல இருந்து வெளியில வந்து ஒரு நம்பிக்கையான சுறுசுறுப்பான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். 10வது விடயம் தூக்கம். எங்கள்ல பெரும்பாலானவர்களுக்கு மனக்கவலை ஏற்பட்ட உடனே எங்களால செய்ய முடியாம இருக்கிற முதலாவது விஷயமே இந்த தூக்கம்தான். இருந்தாலும் நாங்கள் எல்லா கவலைகளையும் புறந்தள்ளி வச்சுட்டு கட்டாயம் 6 தொடக்கம் 8 மணி நேரம் தூங்க வேணும். இப்படி தூங்கிக் கொண்டு வர்றதாலேயே எங்களுடைய உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் மேம்பட்டு நாங்கள் மனக்கவலைகள்ல இருந்து இலகுவாக வெளியில வர முடியும். நாங்கள் இன்னைக்கு இந்த காணொளியில மனக்கவலைகளிலிருந்து வெளியில வருகின்ற 10 வழிமுறைகள் பற்றி பார்த்தோம். மீண்டும் புதியதொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.